ஓம் சக்தி தாயே எல்லாம் முற்றையிடம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவர்கள் அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 9. வாழ்க்கை பயணம். ஒரு பெண்ணோட வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். போர்டுக்கு வந்துருவாங்க. இப்போ 50 வயது நிரம்பிய ஒரு பெண், கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 9 அந்த பகுதியில் பார்க்குறோம். வாழ்க்கை பயணம், உறவு, பிரிவு, புகழ், வாழ்வு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண்ணோட லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஒரு பெண், அவங்களுக்கு 50 வயசாகுது. இவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே நம்ம பார்க்குறோம். பாருங்க. இப்போ முதல்ல எடுத்தோன்னே ஆயில் ரேகையை பார்க்குறோம். ஆயில் ரேகை நல்லா பிரமாதமாக இருக்குது. ஆயில் சிறப்பாக இருக்கிறது. ஆயிலை பொறுத்தவரை எந்த விதமான குறையும் கிடையாது. குறைஞ்சது 80 வயசு வரைக்கும். குறைஞ்சதான் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே 80 வயசுன்னு சொல்கிறீங்களேன்னா 80 வயசுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒரு வயசு 2 வயசு முன்னாடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் குறைந்தது 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆயில் ரேகை நல்லா இருக்கு இல்லையா? ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் நல்லா இருக்கிறனால நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகையில பார்த்தீங்கன்னா, ஆயில் ரேகையில இப்படி 50 வயசுக்கு கீழே இப்படி லைட்டாக அப்படி கீழே இறங்கியிருக்கு. ரெண்டுலேயுமே கீழே ரேகை இறங்கியிருக்கு. இந்த பக்கம் கீழ் பக்கம் இறங்கி இருக்கிறதுனால 50 வயசுக்கு மேலே வியாதி வரும். நல்லா புரிஞ்சுங்க. பாதி ஆயில் ரேகையில பாதிக்கு மேலே கீழே இறங்கியிருக்கு. அப்படி இறங்கி இருக்கும் போது வியாதி வரும், ஆனால் செல்வம் வரும். வயதான காலத்தில் 50 வயசுக்கு மேலே செல்வம் நிறைய வரும், ஆனால் வியாதி வருங்கிறத தெரிஞ்சுங்க. ஆயில் ரேகையில் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு 25 ஒரு 35 அந்த வயசுல உடல்நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செவ்வாய் வீட்டிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு இங்கேருந்து போயிட்டு விதி ரேகையை டச் பண்ணுது. விதி ரேகையை வெட்டுது. வெட்டி போகுது. இங்கிருந்து ஒரு செவ்வாய் வீட்டிலேருந்து ஒரு ரேகை அதே மாதிரி விதி ரேகை ஜாயிண்ட் ஆகுது. அப்போ விதி ரேகை நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 அந்த மாதிரி 25 27 அந்த மாதிரி வயசுல இவருக்கு பொருளாதார தடை எப்படி வந்தது? அவருக்கு ஒரு பெண்ணால், இவர் ஒரு பெண் இல்லையா, இன்னொரு பெண்ணால் இவருக்கு தொந்தரவு, சண்டை, சச்சரவு, பிரிவு, அதாவது கணவன் மனைக்குள்ள பிரிவு இந்த மாதிரி ஏற்பட்டு வருமான தடை ஏற்படுகிறது. அதை நான் விரிவாக சொல்றேன். இப்போ நம்ம ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை போய், அதாவது இது செவ்வாமேடு, இது செவ்வாமேடு, இங்கிருந்து ஒரு ரேகை வருது பாருங்க. இந்த செவ்வாமேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது. இந்த செவ்வாமேட்ல மேல் செவ்வாயிலிருந்து கீழ் செவ்வாயிலிருந்து ஒரு ரேகை போகுது. போயிட்டு விதி ரேகையை வெட்டுகிறது. விதி ரேகை வெட்டும் போது பொருளாதார தடை. ஆயுள் ரேகை வெட்டும் போது உடல் நலம் பாதிக்கப்படும். விதி ரேகை வெட்டும்போது பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு மனசு, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி அந்த ஒரு 25 27 வயசுல மனம் பாதிக்கப்படுகிறது. ஒரு கஷ்டகாலம் வருகிறது, எதிரினால் தொல்லை வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையை பாருங்க. இந்த ஆயுள் ரேகையின் செவ்வாய் வீட்டுல இருந்து போய் ஒரு ரேகை வெட்டுது. அப்படிங்கும்போது ஒரு எதிரியால், அவருக்கு பெண் எதிரி, அதாவது வாழ்க்கை துணை, திருமணம் நடக்கிறத பார்க்கணும். அவருக்கு ஒரு 23 24 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த கல்யாண லைஃப்ல இங்க பாருங்க, இங்க இருந்து சுக்கிரன் வீட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு அந்த தார ரேகையை வெட்டுது. அப்படி வெட்டும் பொழுது அந்த வயதில் கணக்கு பண்ணணும். அந்த வயசுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 டு 27 வயசுல அந்த சுக்கிரன் வீட்டுல இருந்து ஒரு ரேகை போய் தார ரேகையை டச் பண்ணும்போது அந்த பிரிவு, திருமண பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்க. திருமண பிரிவு. இந்த ஆயுள் ரேகையை வெட்டி, விதி ரேகையை வெட்டி, ஆரோக்கிய ரேகையை வெட்டி அப்படியே நேராக போய் தார ரேகையில போயிட்டு முடியுது. அப்படி முடியும் பொழுது, அதாவது திருமண பிரிவு, திருமண தடை, திருமணத்துல சண்டை சச்சரவு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க, விவாகரத்து வாங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும்.
அதுவும் இல்லாம இந்த தார ரேகை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பள்ளமா இடம் ஒரு சில பேருக்கு அந்த கையில வந்து பள்ளமா இருக்கும். அந்த பள்ளமாக இருந்தால் அந்த பிரிவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுவது பயன்படாது. ரொம்ப அழுத்தி ரொம்ப ஒரு பள்ளமா இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி இந்த பெண்மணி கையில இருக்கு. அதனால முதல் ரேகை பிரிவை ஏற்படுத்துகிறது ஒண்ணு. அவங்க கையில புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா வருது. ரெண்டு கையிலையுமே நல்லா பாருங்க. ரெண்டு கையிலையும் புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு இறுதி ரேகை மாதிரி வருது. இது வந்து சுக்கிர வளையமும் எடுத்துக்கலாம், இறுதி ரேகையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் தான் வருது. அப்ப பாசம் இருக்கிறது, காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அதாவது இறுதி ரேகைன்னு அடிச்சிட்டோம்னா பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. உடைப்பட்ட இறுதி ரேகை. ஒரு சுக்கிர வளையம் எடுத்துக்கிட்டா அவங்க வயசுல ஒரு 19ல இருந்து அவங்க 35 40 வயசு வரைக்கும் நல்ல ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு பிரியம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்க பாருங்க, விதி ரேகை தடைப்பட்டிருக்கு. ரெண்டு கையிலையுமே ஒரு 27ல இருந்து ஒரு 52 வயசு வரைக்கும் விதி ரேகை தடைப்பட்டது. அப்ப பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுது. ஒரு எதிரினால் ஒரு பெண் வந்து அந்த கணவருடைய லைஃப்ல வந்து கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்றதுனால அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படுகிறது. பொருளாதார தடை இங்க கையில காமிக்குது. ரெண்டு விதி ரேகையும் தடை வந்து பொருளாதார தடை காமிக்குது. அந்த செவ்வாய் ரேகை போய் வெட்டும் பொழுது அந்த ஒரு எதிரியினால் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி போய் ஏதோ சண்டை சச்சரவு வந்து பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த திருமண வாழ்க்கை, திருமண பாதல் ரேகை, தார ரேகை இருக்கு இல்லையா, தார ரேகையிலும் போயிட்டு இந்த பாருங்க சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் வெட்டுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கு. திருமணத்தில் முறிவு, பிரிவு ஏற்பட்டிருக்கு. நல்லா வாழ்ந்தாங்க, 3 குழந்தைங்க பிறந்தது. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ரெண்டு கையிலுமே 3 ரேகை குழந்தை ரேகை இருக்கு. அந்த 3 ரேகை இருக்கு. அந்த 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறாங்க. செவ்வாய்மேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து விதி ரேகையை கட் பண்ணுது. இப்படி சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படுகிறது. அந்த பெண் வந்து கிராஸ் பண்ணி இவங்களை பிரிச்சு விட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பொருளாதார தடை ஏற்பட்டு 52 வயசுக்கு மேலதான் விதி ரேகை ஆரம்பிக்குது. சூரிய ரேகையும் 52 வயசுல தான் ஆரம்பிக்குது. அந்த சூரிய மேட்ல ஒரு மீன் குறி மாதிரி இருக்கு. இந்த இறுதி ரேகையில ஒரு ஏணி குறி மாதிரி இருக்கு. அப்ப கையில வந்து அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்தா சதுரம், முக்கோணம், அதாவது மச்சரேகை, ஏணி இந்த மாதிரி காணும் பொழுது அளவுக்கு அதிகமாக, அதாவது எந்த ஒரு ஜாதி மதமா இருந்தாலும், அதாவது கடவுள் நம்பிக்கையினால் வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தோஷமான வாழ்க்கைன்னு பார்த்தா 25 27 வரைக்கும் நல்லபடியா கணவன் மனைவியோட ஒற்றுமையா சந்தோஷமா தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிவு ஏற்பட்டது. ஒரு பெண்ணால் பிரிவு ஏற்பட்டது. ஒரு 25 27ல இருந்து ஒரு 50 வயசு 52 வயசு வரைக்கும் பொருளாதார தடை ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஆனா இருக்கு, லைட்டா இருக்கு. அப்போ நிறைய வந்த பொருளாதாரம், சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? சண்டை சச்சரவு, மன துன்பம், மன கஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி 52 வயசுக்கு மேல விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வருமானம் வரும் 52 வயசுக்கு மேல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தார ரேகையை பார்த்துருவோம். முதல்ல ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விதி ரேகை பாதையில நின்று போகுது. புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா வருது. அதுக்கப்புறம் இறுதி ரேகைன்னு லைட்டா அப்படி வருது. இறுதி ரேகை மாதிரி இருக்கு. அது சுக்கர வளையம் எடுத்துக்கலாம், இறுதி ரேகையும் எடுத்துக்கலாம். பாசம், அன்பு, காதல் இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்க தார ரேகை பார்த்தோம்னா 3 ரேகை இருக்கு. 3 ரேகையில ஒன்னும் நல்ல பள்ளமா இருக்காங்கல்ல, அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து இந்த சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் வெட்டுது, அதனால டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருவர் குறுக்கிடுகிறார். அதாவது ஒரு 30 வயசுல ஒருவர் குறுக்கிடுகிறார். அவர் நினைச்ச மாதிரி, அந்த பெண் நினைத்த மாதிரியே ஒரு நல்ல அவருக்கு பிடித்த மாதிரி அவருடைய எண்ணப்படி ஒரு நபர் வருகிறார். வாழ்க்கையில கிராஸ் ஆகுறாரு. அவரை நம்பி அவரோடு இணக்கமாக சந்தோஷமாக இருக்கிறார். அவரும் திருமணம் செய்யாமல் ஏமாத்தி விட்டார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அவரும் ஏமாத்திட்டார், அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 50 வயசுக்கு மேல இன்னொரு ரேகை வருது. அந்த ரேகை வரும் பொழுது அந்த ரேகை மனதை புரிந்து கொண்டு, இந்த மாதிரி 2 3 குழந்தை இருக்கு, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அப்படியே ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி விதி ரேகை 50-52 வயசுக்கு மேல நல்லா இருக்கு. சூரிய ரேகையும் இருக்கு. அங்க ஒரு மீன் குறி இருக்கு. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இவர் நல்லா சம்பாதிப்பாரு, இந்த பெண்மணி நல்லா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க நல்லா ஒரு 52 வயசுக்கு மேல குழந்தைங்க மூலமா நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு இன்னொரு தொடர்பு ஒன்று ஏற்படுது இல்லையா, அவர் கணவராக கூட இருக்கலாம், அதாவது சப்போர்ட்டிங்கா இருக்கலாம், அவர் மூலமாகவும் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் இப்படிதான் நம்ம கையை ரெடி பண்ணணும். திரும்ப ஒரு தடவை நான் சொல்றேன் பார்த்துங்க. ஆயில் ரேகை சிறப்பா இருக்கு, செவ்வாய் ரேகை இருக்கு, புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ரெண்டும் ஒரே ரேகையா இருக்கு. அதாவது இறுதி ரேகை லைட்டா தெரிகிற மாதிரி இருக்கு. இது சுக்கிர வளையம்னு எடுத்துக்கலாம், இறுதி ரேகைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ரேகையா எடுத்தாலும் ஆசை, பாசம், அன்பு, காதல். இறுதி ரேகை எடுத்தாலும் ஆசை, பாசம், அன்பு, காதல். இறுதி ரேகை அதாவது சுக்கிர வளையம் எடுத்துட்டாலும் அது காதல் எண்ணத்தை அதிகப்படுத்துகிறது, ஆசையை அதிகப்படுத்துகிறது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆயுள் ரேகை பட்டம், புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகை வந்திருக்கு. சுக்கிர வளையமும் இருக்கு. விதி ரேகை பாதியில கட் ஆகுது. அதுக்கப்புறம் சூரிய ரேகை 52 வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்குது. அங்க ஒரு மீன், சூரிய மேட்ல ஒரு மீன் சின்னம் இருக்கு. இந்த லெப்ட் ஹேண்ட்ல ஒரு ஏணி குறி இருக்கு. அதே மாதிரி சதுரம், முக்கோணம் நிறைய கையில் காணப்படுகிறது. இப்ப ஆயுள் ரேகை, விதி ரேகை கட்டு பாதியில, இங்க ஆரோக்கிய ரேகையும் இருக்குது. இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு கையில, இந்த ஆரோக்கிய ரேகை நல்ல ரெண்டு கையிலுமே ஆரோக்கிய ரேகை இருக்கு. ஆரோக்கிய ரேகை துண்டுபடுகிறது. அப்ப உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. அவங்க உடம்புல ஒரு கர்ப்பப்பையிலையோ எதுலையோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது எப்போ வரும்? இந்த 50 வயசுக்கு மேல. ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த ஆயுள் ரேகையில கீழே எழுப்பக்கூடிய கிளைகள் இருக்கு, சிலும்பல்கள் இருக்கு. இந்த ஆயுள் ரேகையில சிலும்பல்கள் வரும்போது வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை கண்டுட்டா வியாதி வராம போகவே போகாது. ஆரோக்கிய ரேகை இருந்தாவே வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம், வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தோன்றுடும். ஆனா எப்போன்னு கண்டுபிடிக்கணும்? இந்த ஆயுள் ரேகையில பாதிக்கு கீழே கீழே சிலும்பல்கள் இருக்கும்போது பணம் நிறைய வரும், செல்வம் வரும், ஆனாலும் வியாதி வரும். இங்க ஆரோக்கிய ரேகை இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எதனால உங்களுக்கு பிரிவு வந்தது, சண்டை வந்தது, சச்சரவு வந்தது, பிரிவு வந்ததுன்னா இந்த சுக்கிரமேட்ல இருந்து ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. இங்க இருந்து ஒரு ரேகை போயிட்டு தார ரேகை டச் பண்ணுது ஒண்ணு. ரெண்டாவது செவ்வாமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையை டச் பண்ணுது, விதி ரேகையை வெட்டுது. செவ்வாமேட்ல இருந்து செவ்வாமேட்ல இருந்து போய் விதி ரேகையை வெட்டுது. அப்ப எதிரியினால் உங்களுடைய வாழ்க்கை விதி, வாழ்க்கை பயணம் தடைபடுகிறது, பிரிவு ஏற்படுகிறது, சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கை பிரிகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப தாரரேகை 3 இருக்கு, 1 பிரிஞ்சிச்சு முதல்ல. அதுக்கு முன்னாடியே 3 குழந்தை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, அவரை அவங்கள புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வராரு. இருந்தாலும் அவரும் கொஞ்ச நாள் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரும் பிரிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 3வது ஒண்ணு கிராஸ் ஆகுது. அதுதான் வாழ்க்கையில புரிந்து கொண்டு, அதாவது இந்த நபர் நல்ல நபர், இவருக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு புரிந்து கொண்டு குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 52 வயசுக்கு மேல தான் சூரிய ரேகை ஆரம்பிக்குது. 52 வயசுக்கு மேல தான் விதி ரேகை கட்டாயி ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஒரு இந்த பாருங்க, சந்திரன் வீட்டுல ஒரு ரேகை விதி ரேகைன்னு சொல்லலாம். அது ஒரு ரேகை போயிட்டு புத்தி ரேகையோட இந்த ரேகையோட கட் ஆகுது. இடையில வந்தார்களே ஒருத்தர் லவ் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரேகை போயிட்டு இங்க போறதுனால பிடிச்ச மாதிரி இருந்து லவ் பண்ணி அவங்கள கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த நட்பு இருக்கு, இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்து கண்டுபிடிக்கணும். சுக்கரமேட்ல ஏதாவது காணும் பொழுது உங்களுக்கு செக்ஸுவல் லைஃப்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூரியன் இந்த செவ்வாய்மேட்ல இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையை வெட்டுதுன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை, தொந்தரவு, சண்டை, பிரிவு அதெல்லாமே நம்ம கையை பார்த்து எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். எதுல இருந்து விவாகரத்து ஏற்பட்டது, விவாகரத்தை 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் வராரு, அவரும் நட்பாகி பழகி பிரிஞ்சிடறாரு. இன்னொன்னு 3வது வந்திருக்கு. அது 50 வயசுக்கு மேலதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 வயசுக்கு மேலதான் பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புகழ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கையை பொறுத்தவரை நம்பர் 1 கை நல்லா சிறப்பா இருக்கு. இப்படிதான் நம்ம முடிவு பண்ணும். ஒரு கையை பார்த்தவுடன் ஆனா பெண்ணா, ஒரு பெண் 50 ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகையில 2-3 இடத்துல வெட்டு இருக்கு. அப்ப 2-3 இடத்துல வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மன துன்பம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய வாழ்க்கை நல்லா சந்தோஷமா 25-27 வயசு வரைக்கும் நல்லா போச்சு, நல்லா திருமணம் செஞ்சாங்க,
குழந்தை 3 பெத்தாங்க, நல்லபடியாக இருந்தாங்க. அந்த வயதில் ஒரு புயல் அடிக்கிறது. ஒரு பெண் வந்து அந்த கணவனோட தொடர்பு ஏற்படுகிறது. அவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கும் மனசு கஷ்டம் வந்து, வேண்டாம் நீங்க பிரிஞ்சிருங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதனால மன துன்பம் ஏற்படுகிறது. பொருளாதார தடை ஏற்படுகிறது ஒரு 10, 15 வருஷம். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேல தான் விதி ரேகை ஆரம்பிக்குது. 52 மேல அதுக்கப்புறம் சூரிய ரேகையும் ஆரம்பிக்குது. அது இன்னொருத்தர் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கிராஸ் பண்றாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு. அவங்க லைஃப்ல 3 குழந்தைங்க. அண்ணன் தம்பின்னு பார்த்தா 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கையை பார்த்தவுடன் டக் டக் டக்குன்னு அப்படி பொறுமையா அது பண்ணணும். முதல்ல ஒண்ணா பார்க்கணும். ஆயில பார்க்கணும். புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் 2ம் சேர்ந்து வந்து இறுதி ரேகை லைட்டா வர மாதிரி இருக்கு. அது வந்து சுக்கர வளையமாவும் எடுத்துக்கலாம். இறுதி ரேகம் சுக்கர வளையம்னா என்ன? இங்க பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வர்றது சுக்கர வளையம். ஆனா இங்கிருந்து வருது, அதே ரேகையில வருது. அதே மாதிரி இங்கிருந்து வருது பாருங்க. இப்படி வந்தாலும் அது சுக்கர வளையமாவும் எடுத்துக்கலாம். இறுதி ரேகைனா வந்து நல்லா ஃபுல்லா இங்க ஆரம்பிச்சு வரணும். அது பாதியில ஆரம்பிச்சு வருது. அதனால சுக்கர வளையமும் எடுத்துக்கலாம். இறுதி ரேகை லைட்டா இருக்கு. அப்போ பாசம், அன்பு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ரேகையும் நம்ம பாருங்க. இந்த வாழ்க்கை பயணம் இவங்களுக்கு நல்லா இருந்தாங்க, உறவு, அதுக்கப்புறம் பிரிவு, அதுக்கப்புறம் 52 வயசுக்கு மேல புகழ், வாழ்வு. இவங்களுக்கு வாழ்வுனா ஆரம்பத்துல ஒரு 25 வயசு வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, உறவு. அதுக்கப்புறம் பிரிவு, அதுக்கப்புறம் புகழ். அதாவது சூரிய ரேகை வரும்போது புகழ், நல்ல வாழ்வு. 52 வயசுக்கு மேல சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. பொருளாதார நிலையிலிருந்து, செல்வ நிலையிலிருந்து எல்லாம் நல்லா இருந்து வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.